எங்களுக்கு நாங்கள் இந்த 20 குடும்பங்களில் இருக்கிறோம். கனநாளாக தண்ணி இல்லாமல் இருக்கிறோம். இந்த 20 குடும்பத்துக்கும் எங்களுக்கு தண்ணி வசதியும் செய்து நாங்கள் இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் அங்கால போய் தான் எல்லாருமே குளிக்க எல்லா பாவனைகளுக்கும் நாங்கள் தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த உதவி எங்களுக்கு செஞ்சு தருமாறு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். 2025 6ஆம் மாதம் 28ஆம் தேதி அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த பொதுவான இடத்துல இந்த கிணத்தை நாங்கள் அடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே கஷ்டமான மக்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த கிணத்தை தந்து முகமது ஜின்னா புறம் லெஸ்டர் யூகேல தந்திக்கிறார். அல்லாஹுத்தாலா அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ரஹ்மத் செய்யட்டும், நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எல்லா நிலைமைகளும் அல்லாஹுத்தாலா பொருந்தி கொள்வானாக. இதை நாங்கள் வவுனியா ஏரியாவில் அடிச்சிருக்கிறோம். இது எங்களுடைய அமைப்பில் 784வது ப்ராஜெக்டில் டியூப்வெல் 118வது அடிச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃதலு ஸதகா ஸகியுல் மியா, சதக்கால சிறந்தது மக்களுக்கு தண்ணீர் புகட்டுவது. எனவே அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இந்த சதக்காவை இந்த இடத்துல பரக்காத்தான முறையில் முடிச்சிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் ஹவுதுல் கௌசரில் இருந்தும் தண்ணீரை தர வேண்டும், நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையும் தர வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கையில் என்னென்ன பலாய்கள் வர இருக்கிற அத்தனை பலாய்களையும் அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். முகமது ஜின்னா ஹாஜி புறம் லெஸ்டர் யூகே அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளட்டும். மாஷா அல்லாஹ் சதகா அமைப்பும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எங்களுக்கு நாங்கள் அளவுள்ள குடும்பங்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் இருந்தோம். அவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நிலைமையில் இவங்க முன்னுக்கு நின்று எங்களுக்கு குழாய் ஒன்றை அமைத்து தந்ததுக்கு மிகவும்